வீட்டில் போய் நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறேன். இன்றைக்கி மேட்ச்சில் நான் இறங்குறேன். அப்புறம் நான் ஃபஸ்ட்டு போய் கிரவுண்டில் போய் எல்லா பசங்களும் வந்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஓகேவா? எப்படி அங்கே வந்து விளையாடாம போகிறீங்க? டே இப்போ வந்துடுறேன்டா, எப்படியே ரெடியாக இருங்கடா. என்னடா ஆச்சு? நீ தானா? கதவை புட்டுற முதல்ல. கதவை பூட்டணுமா? என்னாச்சு? டேய், ஊர்ல இருந்து அப்பா வந்துட்டு இருக்காருடா. டேய், அவர் ஏன்டா இப்போ வராரு? அது தெரிலடா, ஊர்ல இருந்து போன் வந்துச்சு. யாரா அது காலங்காத்தாலே போன் அடிச்சுட்டு இவரு ஏன் இப்போ கூப்பிடுறாரு? ஹலோ நான் மாப்பிள்ள, ஊர்ல இருந்து உங்க அப்பா வந்துட்டு இருக்கான் போல. அத்தி அம்மா, என்னன்னே சொல்றீங்க? அன்னைக்கு ஒரு சின்ன பையன் ஒரு பிள்ளை கிஸ் அடிச்சுட்டானு, அவனை கூட்டிட்டு அங்க வந்துட்டான் உங்க அப்பா. டேய், வயசு தந்து வேலையாடா பாக்குற? பிச்சு குடிப்பே குடுக்க வருவோம். உனக்கு என்னையா? போயா தடப்பா. டேய் தடப்பா. அப்புறம் ஒரு நாள் குடிகாரன் ஒருத்தன் முன்னாடி போட்டு அடிச்சிட்டு இருந்தான். ஏதோ இவர் தங்கச்சி அடிச்ச மாதிரி கோவப்பட்டு அவனை அடிச்சுட்டு வந்துட்டாரு. டேய் தடப்பா. டேய் தடப்பா. அண்ணே, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்ப என்ன நடந்துச்சு அது சொல்லுங்க. இது அதெல்லாம் விட பெரிய கதை மாப்பிள்ள. பெருசா? ஹலோ வேற. ஹலோ அம்மே, கடைசி வரை இவர் நிம்மதியாவே இருக்க விட மாட்டார் போலயே. அப்புறம் என்னடா ஆச்சு? அதான் பேசிட்டு இருக்கும்போதே போன்ல சிக்னல் இல்லாம போயிடுச்சே. அட நாசமா போறவனே, இப்போ அவர் எங்கடா? நேற்று நைட்டே கிளம்பியிருப்பாருன்னு சொன்னாரு. அநேகமா இந்த நேரம் வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ எவன்டா வரான்? யாருன்னு பாரு. என்ன யாரையும் காணும்? டேய் மகனடா, சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுத்தா மாசா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்படி சர்ப்ரைஸ் ஆவீங்கன்னு நினைக்கலடா. மேஸ்திரி வந்துட்டாரு டோய். இன்னைக்கு பொழுது இவர் கூட தான் போலையே. டேய் மகனே, எப்படிடா? ஆமாமா. அப்பா வாப்பா, பேக் வேணா கொடுப்பா. இல்லப்பா, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஒழிச்சிட்டா. இந்த வாட்டி என்ன பண்ணிட்டு வந்திருக்காரோ? என்னடா இது, படத்துல பார்த்த மென்ஸ் ஹாஸ்டல் கக்கூஸ் மாதிரி வீடை வச்சிருக்கானுங்க. என்னடா இப்படி வீடு அலங்கோலமா வச்சிருக்கீங்க? அப்பா, இவன் நிக்கிற சைஸ பார்த்தா உளறிடுவான் போலயே. நேற்றுக்கு மட்டும் நீ வந்திருந்த உன் மௌனை நீயே கொன்னுருப்ப. டேய், இவனுங்களுக்கு எப்பதான் பொறுப்பெற போகுதோ? அடே சொல்லிராதடா. என்னத்த எடுக்கிறாரு? அதெல்லாம் இருக்கட்டும் மோகனே, உனக்கு பிடிக்கும்னு ஊர்ல கமலக்கட்டு, ஜவ்வு மிட்டாயி, எள்ளு தண்டை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. 2 பேரும் கூச்சப்படாம எடுத்துக்கோங்கடா. ஐயே, இன்னுமாடா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? முட்டாய் எடுக்கவான்னு தெரியல, இப்ப என்ன பிரச்சனை கொண்டு வந்திருக்காருன்னு தெரியல. இவன் வேற கேவலமா பாக்குறானே. இந்தா. தேங்க்யூ. ஆமா, என்னப்பா திடீர்னு வந்திருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஏன் பிரச்சனைன்னு தான் வந்துமா என்ன? அப்படியெல்லாம் இல்லப்பா. அப்புறம் என்ன? சரி, என்ன சமைக்கணும்? டே மகனே. சொல்லுங்கப்பா. விஷயம் இருக்குடா. ஆத்தி என்னவா இருக்குன்னு தெரியலையே. என்னப்பா? டேய் நீ போடா அங்கிட்டு. மகனே நீ வாடா, உங்ககிட்ட கதை சொல்றேன். உட்கார வேற சொல்றாரு, கதை பெருசா போகும் போலயே. உட்காந்துட்டீங்களா? மகனே நீயே சொல்லு, அப்ப தப்பு பண்ணிருக்க மாட்டேன்ல? இல்லப்பா. என்னப்பா சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி அப்படியா? நான் சட்டை ஒரு தம்மா துண்டு சின்ன பையன், அவன் குஞ்சா பிடிச்சி கூட ஒண்ணு கடிக்க தெரியாது. அவன் ஒரு புள்ளைய பிடிச்சி கிஸ் அடிச்சிட்டான். நான் வெப்பராளம் ஆகி அவன் மண்டை மேலேயே கொட்டுன்னு கொட்டிட்டேன். அதான் அவனுக்கு வெப்பராளம். டேய், அவன் கிடக்கான்ப்பா, நீ என்னப்பா சொல்லுப்பா. அப்புறம் ஒரு குடிகார நாய், அவன் குடிச்சுக்கிட்டு வீட்டில் படுத்து தூங்கினா பரவாயில்ல, பாவம் அவன் பொண்டாட்டி அந்த வாயில்லா பூச்சியை போட்டு பொலன்னு பொழக்குதான். விட்டான் பாரு ஒண்ணு. என்னது குசுவா? டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருடா. அவனை சாட்டை பதத்திட்டேன். இனிமே சரக்கு மேல கைய கூட வைக்க மாட்டான். சரிப்பா, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இப்ப என்ன அத சொல்லு. அதுவா? ஆமா, உன் கூட நம்ம ஊருக்கார பையன் ஒருத்தன் சுத்திட்டு இருந்தானே, அதான்டா அந்த உருப்படாத பையன். ஆமா. அவன் எங்க? யோ,
அதுவாயா இப்போ முக்கியம்? கதைக்கு வாயா மனுஷனை போட்டு தாலியா எடுத்துக்கிட்டு. அடங்கொப்பத்தான் மவன ஒரு நேரம் சும்மா இருக்கிறியா? சின்ன பிள்ளைத்தனமா அவரும் முடிக்க மாட்டீங்க, நீயும் சொல்ல விட மாட்டீங்க. ரெண்டு பேரும் என் உயிரை வாங்குறீங்கடா. இருங்கடா, கதையை கேளுங்கடா. இந்த சண்டையே உன்னாலதான்யா. கதைக்கு வாங்க. அப்புறம் அண்ணா கடக்கு. இந்த கதை இவரோட தான் போலயே. எவன்டாவன்? மேஸ்திரி வா, அது யாருன்னு பார்ப்போம். டேய், இப்பதான் உன்னை பத்தி கேட்டுட்டு இருந்தேன். அந்த முகிலம் பையன் போன் ஏதாவது பண்றானா? இவரு வேற. ரைட்ரா. சரிதான். ஊரு பக்கம் வரேனா, அதுக்கப்புறம் ஆளையே காணோம். உங்ககிட்ட ஏதாவது பேசுறானா? மாட்டினா. டேய், இன்னும் இவன் அப்படியே தான்டா இருக்கான். நானே அவன் கொடுக்க வாடகையில தான் இருக்கேன், கொஞ்சம் சும்மா இருப்பா. அப்படி இல்லடா மவனே. விருப்படா வந்தாரு. இப்பதான் வந்தாரு. அப்புறம் மறந்துட்டேன். ஸ்ரீ, ஒரு கதை சொல்றேன் கேளு. கதையா? என்னடா கதை? அது ஒரு இத்து போன கதை. ஆமா மாப்ள. இத்து போன கதைனா நீங்களே வச்சுக்கோங்க. அப்படியெல்லாம் இல்ல, இங்க வாப்பா, கதை சொல்றேன் கேளு. சொல்லுங்க. சத்திரத்துக்கு பிறந்தவங்களா இனி எத்தனை பேருடா வந்து தொலைப்பீங்க? இருப்பா, நான் போறேன். டேய் அப்பா. நீ இன்னும் இங்கதான் குண்டியா தச்சிட்டு இருக்கியா? ஆமாப்பா, இங்கதான்ப்பா. இருங்கப்பா, வரேன்ப்பா. டேய், பென்ட்ரைவ் கண்டுபிடிச்சாடா, கிளம்பிடுறேன். பென்ட்ரைவா? டேய், நீ தான் விளையாட போகணும் பிளான் போட்ட, இப்போ எங்க போற? டேய், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தேன்னு ஏன் அவங்க அப்பா என் வாழ்க்கை கெடுத்துட்டு. ஏன்டா? ஏன்னா காலைல தம் அடிக்கும்போது அவங்க அப்பா வர பார்த்துட்டாரு. அவருக்கு எப்போ ஞாபகம் வருதோ அதுக்குள்ள தப்பிச்சு போயிடணும். ஓகேவா? டேய், பார்த்துருங்கடா. சரிடா, வரேன். சரிடா, பார்ப்போம். சரி, பார்ப்போம்டா. வந்தோன்னே எங்கடா போற? அதுவா மச்சான், ஒரு சின்ன எமர்ஜென்சி, போயிட்டு வரேன். பார்ப்போம்டா. எங்க போறான்? ஓ, இன்னைக்கு காலையில இவனை எங்கேயோ பார்த்தமே. பெரிய அப்துல் கலாம் மயிராண்டி. அப்பா, போயிட்டு வரேன். சரி. அவன் கிடக்கான். டேய், நீங்க வாங்கடா, நான் கதை சொல்றேன். இந்த கதை பெருங்கதையெல்லாம் இருக்கு. சொல்லுங்கப்பா. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சின்ன பையன் தாங்காத. ஹலோ டேய், அப்பா, கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்குப்பா, போயிட்டு வரேன். டேய், நீ எங்கடா போற? அவனுங்க கிடக்குதானுங்க. ஸ்ரீ, நீ வாப்பா, நான் கதை சொல்றேன். அப்படியே இது. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சின்ன பையன், அவன் குஞ்ச பிடிச்சி கூட ஒன்று கடிக்க தெரியாது. உப்பு கம்மியா இருக்கே, போடலாமா? இல்ல வேணாம், சொர்ணம் வந்துடும். சமையல் ரெடி. இவன் என்ன ஃபோன் கூட ரொமான்ஸ் பண்றான்? நமக்கு எங்கேயுமே சிக்னல் கிடைக்காது போலயே. இதுக்கு மேலேயும் கிடைக்குன்னா டவர் மேலே தான் ஏறணும். வராத ஃபோனுக்கு ஏன்டா இப்படி நடிக்கிற? அப்பாங்கடா. கொப்பனா அண்ணா நிற்காம பாரு. இவர் இன்னைக்கு முடிக்க மாட்டார் போலயே. அப்பா, சாப்பாடு ரெடிப்பா, வாப்பா. வாங்கப்பா, சாப்பிட போலாம். எப்பா, ஒரு விட தப்பிச்சோம். இதை சாப்பிட்டு யாருக்கும் வயிற்ற கலக்கம் இருந்தா சரிதான். டேய், சாப்பாடு வைடா. டேய், அப்புறம் ஸ்ரீ, சொல்ல மறந்துட்டேன். அவனோட அம்மா இன்னொரு கதையா? ஒரு மீன் குழம்பு வைப்பா பாரு. அந்த மீன் குழம்ப அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு படுத்தா படுத்துறாரே. அதல்லவா சொர்க்கம். ஏப்பா, உங்கள் காலில் வேணா விழுறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. சொல்கிறதா இருந்தால் அந்த 3வது கதையை மட்டும் சொல்லுங்க. ஓ, அதை மறந்துட்டேன். ஆமா, இந்த கடைசி நேரத்தில் டைரக்டர் ஆகணும்னு உங்க கூட ஒரு பையன் சுத்திட்டு இருந்தானே, அவன் எங்க? இதான் அவனே வந்துட்டான் பாருங்க. டேய் ஹரிசு, இப்போதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன். எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். இப்போதான் வந்தீங்களாண்ணே? இப்போதான்டா வந்தேன். நீ வா, ஒரு கதை போயிட்டு இருக்கு, கேளு. சரிதான், போச்சு போ. நேத்தைக்கு
ஒரு வேலையா வெளியே போயிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு கத்துற சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் சும்மாடா. என்னன்னு போய் எட்டி பார்த்தா ஒரு கிழட்டு நாய் 16 வயசு புள்ளைய கற்பழிச்சிட்டு இருந்தான்ப்பா. விடுவனா நானு? அவன் இனிமே எந்த பொண்ணு மேலேயும் கைய வைக்க கூடாதுன்னு சொல்லி கைய வெட்டி கொண்டு வந்துட்டேன். எப்படி பொண்ணுங்க மேல கைய வச்சா என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியணும். அப்படிதானே? இவன் என்ன வேணாலும் சொல்லட்டு, என் அப்பா நல்லவன் தான்டா. இப்போ சொல்லு ஸ்ரீ, நான் பண்ணது கரெக்டு தானே? ஆமாப்பா, நீங்கள் சொன்ன கரெக்டாக தான்ப்பா இருக்கும். இது பெரிய கதை இல்லை, பெருங்கதை. இவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த கை எங்க? அந்த பையில தான் இருக்கு. அட கொலகார குடும்பங்களா. அங்க இருந்தா ஏரியாக்கார பசங்க என்ன வெட்டிதானுங்கன்னு சொல்லிட்டு இங்க ஓடி வந்துட்டேன்ல. எப்படி உங்க கதையில மண்ணள்ளி தட்ட. வாழ்க்கையே போச்சு, நாசமாக போச்சு. இன்னது கையா? கம்பின்றது கன்ஃபார்மு. சமையல் பண்ணாத நாய்க்கு போட்டுரு, நம்ம எல்லாரும் களி சாப்பிட ரெடி ஆயிருவோம். என்னை எப்படியாவது காப்பாத்திருங்கடா பசங்களா. தகப்பா. டேய் கேட்கணும்னு நினச்சேன். அது ரெண்டு ஒரு பொண்ணு வந்துச்சே, போயிடுச்சா? இது பொண்ணா? அப்ப பாடைக்கு சொல்லிட வேண்டியதான். எது?